வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்போ இந்த செஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லேபு. ஸோ நீங்க இப்போ லேபுக்கான அக்ரோனிம் வந்து நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. லேபரேட்டரி விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஒர்க் பெஞ்ச். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேபு? ஸோ அந்த ஒரு கொஸ்டினை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து இந்த லேப்வியூ. ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு PSpice யூஸ் பண்றோம், ஸ்பைஸ் யூஸ் பண்றோம், மல்டிசிம் யூஸ் பண்றோமோ சேம் வே நம்ம லேப்வியூவை ஒரு கிராஃபிக்கல் சிஸ்டம் டிசைனா நம்ம வந்து அதை வந்து நம்ம கிராஃபிக்கல் சிஸ்டம் டிசைன்ற டேர்ம் மூலமா வந்து நம்ம அதை ரெப்ரசென்ட் பண்றோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு தி parts available in the LabVIEW, the main thing we are going to learn is VIs. ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் நம்ம VI அப்படின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். VI அப்படின்றதுக்கு விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு நேம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா பார்ட்ஸ். ஸோ லேப்வியூல வந்து இம்பார்ட்டண்டா 3 பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இப்போ லேப்வியூ உங்களுக்காக ஓபன் பண்ணி காட்டுறேன், அது எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ லான்ச் லேப்வியூ கொடுக்குறேன். ஸோ நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு விண்டோ. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் நீங்க வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் Ctrl+N அப்படின்னு கொடுக்கலாம், இல்லையா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். இங்க நீங்க ஏற்கனவே ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓபன் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு பிரஸ் Ctrl+N. Ctrl+N கொடுத்தப்போ எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரண்ட் பேனல்னு ஒரு விண்டோ கிடைக்குது, அண்ட் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் அப்படிங்கிற இன்னொரு விண்டோ கிடைக்குது. ஸோ இந்த 2 விண்டோவையும் நான் என்னோட இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ல வந்து நான் மேனேஜ் பண்ணணும், அதாவது டைப் பண்ணணும். நான் ஒரே ஸ்கிரீன்ல இந்த 2ஐயும் வந்து மேனேஜ் பண்ற மாதிரி நான் வைக்க போறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா Ctrl+T கொடுக்குறேன். ஸோ when I'm pressing Ctrl+T, both the front panel and block diagram is tie up to the single screen. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி அலைன் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து லேப்வியூ பிளாட்ஃபார்ம். ஸோ லெஃப்ட் சைடு நீங்க பாக்குறதா இந்த சைடு தான் வந்து ஃப்ரண்ட் பேனல் அண்ட் திஸ் இஸ் பிளாக் டயக்ராம். ஃப்ரண்ட் பேனல்ல என்னென்னலாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேனல் என்னது? ஃப்ரண்ட் பேனல்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா நாம தான் யூசர், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸும் இங்கே தான் கொடுப்போம். நம்ம கொடுக்க போற எல்லா விதமான இன்புட்ஸ் இங்கே தான், அண்ட் அவுட்புட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆல்சோ எல்லாமே இங்கே தான் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சம் LEDs, சம்திங் லைக் கிராஃபிக்கல் டிசைன் எல்லாமே நம்ம வந்து இந்த பிளாக் டயக்ராம்ல பண்ணுவோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் பேனல்ல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸ், அதாவது நம்ம வந்து இன்புட்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் தான் சொல்லுவோம். லேப்வியூல வந்து இன்புட்ஸை கண்ட்ரோல்ஸ் சொல்லுவோம், அண்ட் அவுட்புட்ஸை இண்டிகேட்டர்ஸ் அப்படின்ற டேர்ம் மூலமா வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் பேனல். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பிளாக் டயக்ராம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரைட் ஹேண்ட் சைட் பிளாக் டயக்ராம். ஸோ பிளாக் டயக்ராம்னா என்னன்னா இட்ஸ் ஜஸ்ட் கிராஃபிக்கல் கோட் ரெப்ரசென்டிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் நோட்ஸ், டெர்மினல்ஸ், ஒயர்ஸ். இந்த நோட்ஸ், டெர்மினல்ஸ், ஒயர்ஸ் என்னென்ன அப்படின்னா அந்த பிளாக் டயக்ராம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்னு சொல்லலாம், ஒவ்வொரு பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நான் அது உங்களுக்கு லேட்டர் எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்னன்ட்டு. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனெக்டர் பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ கனெக்டர் பேன் அப்படின்னா என்னன்னா which is available in both the front panel and block diagram. ஸோ கனெக்டர் பேன் இதுதான் கனெக்டர் பேன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, இதுதான் வந்து கனெக்டர் பேன். அண்ட் இதோட யூசேஜ் என்ன அப்படிங்கறத வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து நீங்க நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணும்போது தான் அதுக்கான யூசேஜ் என்னன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இந்த கனெக்டர் பேன் என்னன்னு போஸ்ட் தெரிஞ்சுப்போம். மீனிங் ஆஃப் தி கனெக்டர் பேன் ஜஸ்ட் கனெக்டிங் ஒன் VI டு தி அதர் VI, அதாவது ஒரு ப்ரோக்ராமை இன்னொரு ப்ரோக்ராம் கூட கம்பைன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் வந்து இந்த கனெக்டர் பேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. there are around 2 types of palettes. One is control and another one is functions. So control palette எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட் பேனல்ல ரைட் கிளிக் பண்றீங்க, பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு palette தெரியும். this one is controls நம்ம என்னன்னு சொன்னோம், இன்புட்ஸ் சொன்னோம். ஸோ கொடுக்க போற எல்லா விதமான இன்புட்டும் நம்ம இங்கே தான் வந்து செலக்ட் பண்ணணும்.
இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நியூமரிக் இருக்கு, பூலியன் இருக்கு, ஸ்ட்ரிங் இருக்கு, அரே இருக்கு, மேட்ரிக்ஸ் இருக்கு, கிளஸ்டர் இருக்கு. ஸோ எல்லா விதமான இன்புட்டும் இங்கதான் வந்து இது இருக்கும். ஸோ இதுலதான் நம்ம வந்து நம்மளுடைய இன்புட் எல்லாமே நம்ம யூசர் வந்து கொடுக்க போறோம். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் பேலட். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன இதுல பார்க்க போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பேலட். ஃபங்க்ஷன்ஸ் பேலட் என்ன இருக்க போகுது? நான் பிளாக் டயக்ராம்ல வந்து ரைட் கிளிக் பண்றேன். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் பேலட். ஃப்ரண்ட் பேனல்ல ரைட் கிளிக் பண்ணா எனக்கு வந்து கண்ட்ரோல் பேலட் கிடைக்கும். பிளாக் டயக்ராம்ல ரைட் கிளிக் பண்ணா எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் பேலட் கிடைக்கும். ஃபங்க்ஷன்ஸ் பேலட்னா என்ன? இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பேலட்ங்கிறது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அதாவது லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார் லூப் இருக்கு, வைல் லூப் இருக்கு, கே ஸ்ட்ரக்சர், ஈவன் ஸ்ட்ரக்சர். அண்ட் அரேல பாத்தீங்கன்னா அரே சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, இல்ல வந்து இண்டெக்ஸ், அதாவது இண்டெக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அரேவை இனிஷியலைஸ் பண்றது, இல்ல அரேவை பில்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பண்ண போறோம்ல. ஸோ இது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் பேலட்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கிளஸ்டருக்கு இருக்குது, அண்ட் தென் ஸ்ட்ரிங்குக்கு இருக்குது, அண்ட் தென் பூலியன், சி, இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். நமக்கு எல்லாருக்குமே பேசிக்ஸ் தெரியும். அண்ட் ஆர், எக்ஸ்க்ளூசிவ் ஆர், நாட், எல்லாமே வந்து இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தென் நியூமரிக்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், கோஷன் கண்டு கோஷன் அண்ட் ரிமைண்டர் எடுக்கிறது, அப்சல்யூட் வேல்யூ செக் பண்றது, ஸ்கொயர் பண்றது. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறது தான், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நாம இதுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா எசென்ஷியல் ஷார்ட்கட்ஸ். எசென்ஷியலா நம்ம தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், நெசசரியா நம்ம தேவைதான், இது ரொம்ப தேவை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து லேப்ல சீக்கிரமா வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஃபிளெக்சிபிள் யூசேஜ் நமக்கு கிடைக்கும் நம்ம லேபிள் பண்ணும்போது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் என் அப்படிங்கிறது டு கிரியேட் ஏ நியூ விஏ. நாம வந்து விஏ ஓபன் பண்ணும்போது நமக்கு ஒரு சின்ன விண்டோ ஓபன் ஆச்சு. அப்ப நான் ஒரு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் பண்றதுக்காக கண்ட்ரோல் பிளஸ் என் கொடுத்தேன். ஸோ அதுதான் வந்து டு கிரியேட் ஏ நியூ விஏ. விஏ இன் த சென்ஸ் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தென் செகண்ட் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் டி. நம்ம எதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் டி கொடுத்தோம்? டு டை அப் போத் தி ஃப்ரண்ட் பேனல் அண்ட் பிளாக் டயக்ராம் இன் தி ஸ்கிரீன். நமக்கு ஓபன் கண்ட்ரோல் பிளஸ் என் கொடுத்தோன்னே ரெண்டு விண்டோ ஓபன் ஆச்சு, ஒன்னு ஃப்ரண்ட் பேனல், இன்னொன்னு பிளாக் டயக்ராம். அது ரெண்டையும் என்னோட ஒரே ஸ்கிரீன்ல நான் வந்து அதை டை அப் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்கட் கண்ட்ரோல் பிளஸ் டி. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் ஆர் டு ரன் தி விஏ. எப்படி நம்ம மல்டிசிம்ல ரன் பண்றோமோ, ப்ரோக்ராம் ரன் பண்றோமோ, ஸோ சேம் அதே மாதிரி தான் இதுல கண்ட்ரோல் பிளஸ் ஆர் டு ரன் தி விஏ நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அடுத்தது வந்து கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸ் குயிக் டிராப் அப்படின்னு. இந்த குயிக் டிராப்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த குயிக் டிராப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபங்க்ஷன் செலக்ட் பண்றதுக்காக நம்ம வந்து ஈஸிலி லொகேட்டிங், அதாவது நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் நேம் தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாவே இந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தென் கண்ட்ரோல் பிளஸ் பி டு ரிமூவ் தி புரோக்கன் வயர்ஸ். அதாவது நம்மளுடைய வயர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய வயர்ஸ்ல ஏதாவது ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் பி கொடுத்தா ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? தென் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் யூ. ஸோ டு அலைன் தி பிளாக் டயக்ராம். அதாவது கண்ட்ரோல் பிளஸ் யூ கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட பிளாக் டயக்ராம் வந்து நான் எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சிஸ்டம் அதோட டிசைன்ல வந்து அதை ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடோ இல்ல ரைட் ஹேண்ட் சைடோ அதை வந்து நீட்டா வந்து டயக்ராம ரெப்ரசென்ட் பண்ணணும். அதாவது நம்ம போட்ட அந்த இதை வந்து விஏ வந்து ஒரு நீட் ரெப்ரசன்டேஷனை காட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கண்ட்ரோல் பிளஸ் யூ கொடுக்குறாங்க. தென் கமிங் டு த நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் டேட்டா டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா நியூமரிக் டேட்டா, இப்போ நான் ஒரு சில இதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நியூமரிக் டேட்டா டைப் and the second one is Boolean data type, zeros and ones. Numeric na 1 2 3 4 something. And string data type நம்ம எல்லாருக்கும் string in the sense is characters. So character வச்சு நம்ம என்னென்ன functions எல்லாம் பண்ண போறோம். For example concatenate பண்றது, for example concatenation ரெண்டு வார்த்தையை சேர்க்கிறது, and then for example ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, ஒரு கேரக்டர் அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட், ஸோ 7 words 7 characters are available. இந்த மாதிரி டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல தான் வரும். ஸோ இந்த 3 தான் ரொம்ப பேசிக்கான டேட்டா டைப்ஸ். அதர் தேன் திஸ் there are around 4 or 3 data types which we are going to discuss in the later classes. And
the last one is principle of data flow. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ லேப்வியூ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுதான். ஸோ இது நம்ம வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். எப்போ யாரு கேட்டாலும் இதை வந்து சொல்ற அளவுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும். ஸோ பிரின்சிபல் ஆஃப் டேட்டா ஃப்ளோனா என்ன அப்படின்னா, the block will not execute until both of the inputs are fed into them அப்படின்னு. ஸோ இது இந்த சென்டென்ஸ் ஏதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஏதாவது மீன் பண்ணுது அப்படின்னா, நான் ஒரு பிளாக் வச்சிருக்கேன். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். இப்போ நான் வந்து ஒரு மல்டிப்ளை பண்ண போறேன் அப்படின்னா, மல்டிப்ளை பண்றதுக்கு எனக்கு 2 இன்புட் வேணும். அந்த 2 இன்புட்ல எனக்கு ஏதாவது ஒரு இன்புட் இல்லைன்னாலும் அந்த மல்டிபிளிகேஷன் அந்த ஆபரேட்டர் எனக்கு ஒர்க் பண்ணாது. சரிங்களா? 2 இன்புட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணதான் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் டேட்டா ஃப்ளோ அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செஷன்ல ஓரளவுக்கு லேப்வியூ பத்தின பேசிக்ஸை பார்த்துருப்போம். ஸோ லேட்டர் கிளாஸஸ்ல எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு 2 நம்பரை ஆட் பண்றது, 2 நம்பரை சப்ட்ராக்ட் பண்றது, 2 நம்பரை மல்டிப்ளை பண்றது, கோஷன்ட் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.